ராஜகுமாரை திருமணம் செய்த பிறகு பல ஆண்டுகள் தனது பெற்றோர் தன்னிடம் பேசவே இல்லை என்று கண்கலங்கியபடி தேவயானி கூறியிருக்கிறார். நீ வருவாய் என படத்தில் ராஜகுமார் இயக்குனராகவும் தேவயானி கதாநாயகியாகவும் இணைந்து பணியாற்றினர். பின்னர் ஒரு பேட்டியில் அதை பற்றி பேசிய தேவயானி சிரித்துக்கொண்டே, அந்த காதல் வசனங்கள்ல தான் நான் விழுந்துட்டேன். அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. எல்லோரிடமும் அன்பாகவும் மரியாதையாகவும் நடந்துக்குவார். அந்த அழகான மனசுதான் என்னை கவர்ந்தது. அதுதான் எங்கள் காதலுக்கு காரணம் என்று கூறியிருந்தார். அதன் பிறகுதான் ராஜகுமார் தனது காதலை வெளிப்படுத்திய போது, வீட்டில் இந்த காதலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ற பயத்தில் தேவயானி முதலில் மறுத்தார். ஆனால் சில மாதங்களிலேயே அவரது உண்மையான அன்பையும் நல்ல மனதையும் நம்பி தேவயானி அந்த காதலை ஏற்றுக்கொண்டார். அதன் பிறகு குடும்பத்தினருக்கு கூட தெரியாமல் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணம் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, சினிமா வட்டாரத்திற்கே பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகு தேவயானியின் பெற்றோர் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பல ஆண்டுகள் அவர்கள் தேவயானியிடம் பேசவே இல்லை. அந்த நாட்களை நினைவுகூர்ந்த தேவயானி, என் அம்மா அப்பாவை நான் மிஸ் பண்ணாத அளவுக்கு ராஜகுமார் என்னை பார்த்துக்கிட்டார். அந்த குறையை எனக்கு தெரியாமல் பார்த்துக்கிட்டார் என்று நெகிழ்ச்சியுடன் கூறியிருந்தார். இரண்டாவது குழந்தை பிறந்த பிறகு தானாகவே தனது பெற்றோரிடம் பேச ஆரம்பித்தார். அதன் பிறகு உடைந்திருந்த குடும்ப உறவுகள் மீண்டும் இணைந்தன. ஒரு காலத்தில் பலர் ராஜகுமாரின் தோற்றத்தை வைத்து விமர்சித்தார்கள். ஆனால் தேவயானி பார்த்தது அவரது தோற்றத்தை அல்ல, அவரது மனதை. அதனால்தான் இன்று வரை தேவயானி, ராஜகுமார் காதல் கதை உண்மையான காதலுக்கு ஒரு அழகான உதாரணமாக பேசப்பட்டு வருகிறது.